வயிறு நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா, என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஆவிய விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்கா மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன். சவுதி அரேபியாவுல நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? ஏண்டா டேய், சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமாடா? வாடா வாடா. துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குதே. நான் 3 நாள் மூச்சை பிடிச்சிருந்தேன். அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன்னு எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன். அதுல இவங்க அம்மாவும் நானு ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு 2 விட்டு? எங்க போய் பீடி ஜோசியம் பார்த்தேன்? அவங்க அம்மா கரை என்ன ஓ கரை என்ன? கொஞ்சமாவது ஒட்டுமாடா? டேய் இந்த பார் நக்கறான் பாரு. வெளியடா வா, வெளிய போயிரு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததுனா நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வா கேக்குறேன். டேய் நான் துரத்தன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை துரத்த கூடாது. விருந்தாடியா? இது பெருச்சாடி. விருந்து சாப்பிட வாயாது. முன்ன பின்ன தெரியாது இவனுக்கு என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும். இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நாடா? எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கயோ காட்டுக்குள்ள வந்துருக்கடா. சரி சரி தங்க வைங்க. டேய் இவனை தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான். தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க. ஒரு செகண்ட் இருக்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றேனோ அத பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க. சவாலுக்கு சவால். டேய் ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு. 2 பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யாரவ? தாய் மாமன். யாரு? மாமன். மாமன் 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 மாமன். இனிமே மாமன். அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. முனீஸ் வாமா. என்ன மாமா? முனீஸ் ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்டுல இருந்து தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அதை பூரா இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கலாமே. ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடைக்கல கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட், நீ புரிஞ்சுக்கிட்ட. புத்திசாலி பொண்ணு. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியலையே. பிரதர், இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஸ் முனிஸ்னே கூப்பிடுவேன். முனிஸ் ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர், இன்னையில இருந்து நாம 2 பேரும் இணைந்த கைகள். வெங்கட சுப்பிரமணிய சுவாமியே நமஹ. இப்ப எப்படி இருக்கு? சும்மா கும்முன்னு தூக்குதுங்க. இதுல என்ன கண்ட? போக போக தூக்கோ தூக்குன்னு தூக்கோ. எங்க மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான். நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள், ஜென்டில்மேன் கேர்ள். தாஞ்சுகோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க 2 பேரும் உயிரோட தத்தடம் மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம், நீ குழந்தையா? ஏண்டி கரவாட்டு குழம்புல ரசத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க 2 பேரையுமே முடிச்சிடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குது இல்ல, தோர தண்ணி ஏறி உட்காரையா.
மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போகணும்? சவுதி அரேபியா. ஆ? சவுதி அரேபியாவா? டேய் இது பிளைட் இல்ல டாக்ஸி. யாரா நீ? டேய் என்னங்கல? டேய் நீயடா? அட பண்ணாட நாயே, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் டேய் நிறுத்துடா கல்ல கீழ போடுறா. என்னடா? என் காதலி தள்ளிட்டு வந்துட்டான். ஆ? என்னது இது உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்தானா? ஆமா. டேய் கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியாடா? டேய் இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய் அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா இந்த அழகான கூந்தல்? கூந்தலோ கூந்தல் கூந்தல். இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தாடா இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாயை சும்மா விடக்கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா, ஓடுறா, ஓடு, ஓடுறா. பார் இத பார்த்து ஜம்ப் பண்ண, அத பார்த்து ஜம்ப் பண்ணங்கறலாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணனும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா. Yes, you are the best. Yes, you are the best. Going a night up on the rubber double line. Wicked. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். ஏன் வராது? இன்னைக்கு வந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் வந்து சார். நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபாய். நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன் சார். ஏன் வர மாட்டே? நான் வர மாட்டேன் சார். நீ வரணும். நோ உனக்கே இது நியாயமா இருக்கா? உனக்கே இது தர்மமா இருக்கா? கண்ணாடியில உன் மூஞ்சிய பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்தை போட்டுருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போகணும். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுரு. என்ன அட போயா? ஓ லவ்லி, வெரி ஃபேண்டாஸ்டிக், பியூட்டிஃபுல் பிளவுஸ். ஆமா இது எங்க இருந்து வந்துச்சு? பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல இருந்து காக்கா கவிட்டு வந்து போட்டுச்சா? ஐயோ காலங்காத்தால மூட் அவுட் பண்ணிருச்சு. இன்னைக்கெல்லாம் நான் எப்படி டாக்ஸி ஓட்ட போறேன்? ஓ டாக்ஸி, என்னையா வண்டி பக்கத்துல நிட்டு மேலையும் கிளையும் பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க? ஓ நீங்களா? வாங்க ஓல்டு மேன். உங்க பொண்டாட்டிக்கு என்ன வயசு இருக்கும்? ஏன் பொண்டாட்டி வயசு என்கிட்ட கேட்கற? உனக்கு என்ன திமிரு இருக்கும்? யோ, இந்த வயசுல அந்த அம்மா ஜாக்கெட் தூக்கி என் மூஞ்சி மேல போட்டு விளையாடுறாங்கயா. உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்படியே தான் இருக்கு. நீ சொன்னதை மட்டும் என் பொண்டாட்டி காதுல உளுந்தது. காதுக்குள்ளே அந்த அம்மா உளுந்த வச்சிருக்காங்க. வெளியே எடுத்து ஆட்டி வடை சுட சொல்லு. போயா திண்ணி பண்ணாரோ. உன் டயர் பஞ்சர் ஆகாம உன் உடம்பு ஆயிரம். ஜாக்கிரதை. டாக்ஸி சார், ஓ அது என்னது? கை தவறி கீழே விழுந்துருச்சு. கை தவறி கீழே விழுந்துச்சா? அதாவது பழ நழுவி எண்ணெயில விழுந்த மாதிரி. யோ, என்ன இல்ல பாலு பாலு. யோ, எதுல விழுந்த உனக்கு என்னையா விழுந்தது? ப்ளீஸ் தூக்கி போடுங்க. ஆமா இந்த கேட்ச். ஏமா போயும் இவன் மேலேயே போட்ட. நல்ல பொண்ணுமா நீ. நல்ல அப்பமா உனக்கு ஒரு 10 ஜாக்கெட் வாங்கி கொடுத்து ஊர்ல இருக்கிற மூஞ்சி எல்லாம் போட சொல்லு. இந்த கேட்ச். யோ, என்ன விளையாடுறியா? கேட்சன் கையில வச்சிட்டு இருந்தா அப்படியா? அப்படி விட்டா தானே மேல போகும். என்னங்க அங்க என்ன பேச்சு? ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. யோ இங்க வா. நீ முதல்ல உள்ள போடி. எனக்கு இங்க ஒரு மான பிரச்சனை. கிழிச்ச. இப்ப நீ என்ன சொன்ன? உள்ள போடின்னு சொன்ன. இதையே சத்தம் போட்டு 2 தடவை சொன்னீங்கன்னா கிடைக்கிற கஞ்சி கிடைக்காதியா? தம்பி, டாக்ஸி தம்பி, என்ன இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அது மட்டும் இல்ல, நாங்க ராயல் ஃபேமிலி. எங்க அந்யோன்யமே வேற. இப்ப கூட அவ குளிச்சிட்டு தான் வரா. அவ ஜாக்கெட்ல கொக்கி இருக்க பாரு, அத நான் தான் போடுவேன். கொக்கி? எல்லாரும் குளிக்கிறதுக்கு முன்னால கொக்கி போடுவாங்க. நீ குளிச்சதுக்கு அப்புறம் கொக்கி போடுறியா? போடு, போட்டு தாக்கு. ஓ நல்ல குடும்பையா. கொக்கி குடும்பம்னு போர்டு எழுதி வெளியே தொங்க விட்டுறியா? நல்ல ஐடியா. உங்க ஒரு நிமிஷம் கூப்பிடுறாங்க. ஐயோ வாழ்க்கை பூரா ஒரு நிமிஷத்துலயே காலத்தை முடிச்சிருவான் போல இருக்குதே. டாக்ஸி சார். ஹலோ சார் கொஞ்சம் தூக்கி போடுங்க சார்.
என்னம்மா நீ கபில் தேவ் கவாஸ்கர்ல எப்படி கேட்ச் பண்ணி பிடிக்கிறாங்க? ஒரு வயசு பொண்ணு கப்புனு பிடிக்க வேண்டாமா? கேட்ச். கீழே போட்டுட்டாரு, மண்ணாயிடுச்சு. நீங்களா? விடுங்க. ஏங்க வந்துருவாங்க. யாருங்க? அப்பாங்க. வரட்டுங்க, பாப்பாங்க. பார்க்கட்டுங்க. காதலங்க, வரப்போற பொண்டாட்டிங்க, பார்த்தா என்னங்க? விடுங்க. குடுங்க. மாட்டேன். கொடுக்க மாட்டீங்க? மாட்டேன். குடுங்க. பாய். ஜிஜின் சக்கா, ஜிஜின் சக்கா. என்ன சார் ஜாலியா ஜிம்கானா பாடிட்டு வர்றீங்க? பாத்ரூம்ல ரொம்ப நேரம் குளிச்சிருப்பீங்க போல இருக்கு. ஜில்லுன்னு இருக்குதே. கண்டுக்காத. இந்த கண்டமுடு கார் என்னைக்கு நம்ம கையை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நமக்கு நல்ல காலம். தம்பி, காலையில காபி சாப்பிட பழக்கம் உண்டா? பின்ன காலையில சாராயமா சாப்பிடுவாங்க? என்ன கேள்வி கேக்குற? அது இல்ல, என் வைஃப் போட்ட காபி. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பிரச்சனையே பெரிய புராணமா இருக்குது. என் பொண்டாட்டி தோசை நல்லா சுடுவா, என் பொண்டாட்டி காபி நல்லா போடுவா, என் பொண்டாட்டி ஆம்லெட் நல்லா போடுவான்னு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். கூப்பிடு என் பொண்டாட்டியா. என்ன உன் பொண்டாட்டியா? ஐயோ, உன் கூட பேசி வாயெல்லாம் உளருதியா. உன் பொண்டாட்டி தான், கூப்பிடியா. சிச்சி, நல்லதுக்கே காலம் இல்ல. கலியுகம் அப்பா, கலியுகம். ஆமா, இவர் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து அட்வைஸ் பண்ண வந்திருக்காரு. ஏன் கார் கழுவும் போது மட்டும் இம்சை கொடுக்குற? ஏன் சரி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? இந்தா கொஞ்சம் காப்பி குடி. குடிச்சு தொலைக்கிற கூட. ஏய் ஸ்டாப். சின்ன வயசுல இருந்து உனக்கு இந்த பழக்கம் இருக்கா? என்ன நக்கி குடிக்கிற? பாக்குறவன் என்ன நினைப்பான்? எடுத்து அந்த பக்கம் போ. போய் அந்த பக்கம். சார், என்னையா கூப்பிட்டீங்க? இதோ வந்துட்டேன். இரியா, அவனே முன்ன பிற தெரியாத ஆளு. சொடக்கு போட்டு கூப்பிடுறான். போறேங்கிறிய அவன் வந்துட்டு எங்க? யாரியா நீ? இந்த வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி சொடக்கு போட்டு கூப்பிடுற? நீங்க வாட்ச்மேன், இவர் தோட்டக்காரன் தானே? ஓ, வாட்ச்மேன் தோட்டக்காரலாம் உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? நீ என்ன பெரிய பிர்லா மச்சானா? நான் ஒரு எஸ்டேட் ஓனர். சார், நான் வீட்டு ஓனர், இவன் டாக்ஸி டிரைவர். மூடி இல்லையா? உன்னை கேட்டாங்களா? என்ன விஷயமா வந்த? என் பேரு ஆனந்த். இந்த வீட்டுல தங்கி இருக்கிற மதனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரை கொஞ்சம் பார்க்கணுமே. அவர் இன்னைக்கு பார்க்க முடியாது, போயிட்டு நாளைக்கு வா. சார் ப்ளீஸ், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். மதன் எப்படியாவது பார்த்தாகணும். அவர் எங்க இருக்காரு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மரியாதையை முதல்லயே நீ கொடுத்துக்கலாம் இல்லையா? பரவாயில்ல அண்ணே. வந்து 5 நிமிஷம் கூட அதுக்குள்ள நான் உனக்கு அண்ணன் ஆயிட்டா? பெரிய வில்லங்க முடிச்ச பாத்தியா இருப்பான் போட்டுருக்க. இந்தப்பா, மதன் மேலதான் ரூம்ல தங்கி இருக்காரு. போய் கொஞ்சம் வெயிட் பண்ணே, வருவாரு. தேங்க்யூ சார். அந்த கருப்பா இருக்கிற மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது ஃப்ராடுன்னு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓ, பண்ணலாமே. ஏய் கொக்கி, இந்த பெட்டியை கொக்கி போட்டு வீட்டுல கொண்டு போய் வை. நீங்க? ஓ, பண்றேன். டாக்ஸி டிக்கில வைங்க, நான் பின்னாலேயே கொண்டு போய் ரிவர்ஸ் கீர் எடுத்து டிராப் பண்ணிடுறேன். உண்டான பே பண்ணிடுங்க. மீட்டர் போடலாமா? அப்படியா? இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? மீட்டரியா? அதிங்க டக்கால்டி. ஐயோ, போனோடனே பாம்பு போட்டானா?
மெட்ராஸ்ல எத்தனையோ இடமெல்லாம் இருக்கு, அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டுல வந்து சாகுறீங்க. இங்க வந்து சாகணும் தலை எழுதிருக்கும் போது யாரை மாத்த முடியும்? எல்லாம் விதியப்பா. அம்மா, மொத்தமா நீங்க குடும்ப ஜெயிலுக்கு போக வேண்டிய விதி இருக்கும்போது அதை யார் மாத்த முடியும்? உன் வீட்டுல தானே டெத்து, நீ தானே வீட்டு ஓனர். இல்லையே இவ. நான் இல்ல இவோ, நான் இல்ல. உங்க வீட்டுல செத்தோம்னா நான் இல்லங்கிறீங்களா? சரி ஆக வேண்டிய காரியத்தை பண்ணலாமே. போன் எங்க இருக்கு? எதுக்கு? உங்க குடும்பத்தை உள்ளதல்ல போலீஸ் போன் பண்ண போறேன். என்ன கூட்டம் ரூம்ல? பப்ளிக் மீட்டிங், நீங்களும் கலந்துக்கிறதா கலந்துக்கலாம். யார் அது? ஆனந்த், என்னாச்சு? பார்த்தா தெரியல, படுத்திருக்கார், கையில கண்ணு இருக்கு, நெத்தியில பிளட் இருக்கு. இதுக்கு மேலே தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறியா? விளையாடுறீங்க என்ன சொல்லுங்க? விளையாடலையா? உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மேல வந்தா பெட்டி திறந்தா துப்பாக்கி எடுத்தா சுட்டுட்டு செத்து போயிட்டான். ஏன் உங்களுக்குள்ள ஏதாவது பழைய பிளாஸ்பேக் இருக்கா? இருக்குன்னு அடங்கப்பா, இவன் பயங்கர டுபாகர். இது நோட்டெடுப்புகிறடா வீட்டு போட்டு டாக்ஸில போலாமா? ஆமாமா, தப்போடா. என்ன விளையாடுது? பயந்துட்டு தெரியுமா? எப்ப வந்த? என்ன விளையாட்டு இது? ஏய், கொடுங்கண்ணே. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் கழிந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயில்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பையலா? யார சொல்ற? அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே பாவடசாமி, அந்த பயிலத்தையும் சொல்றேன். ஏப்பா உன் குருவே அப்படி சொல்ற? அந்தால எனக்கு குரு. பு. அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவுல சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயோ ஊரை சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கள்ட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. அப்படி என்ன, ஏன் எனக்கு கத்து கொடுக்கல? அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க. நீங்க குருநாதரு, முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்கண்ணே. இதுதான் பிரேக். கஷ்ட பிரேக். இது ஜெர்மன் பிரேக். இது ரஷ்யன் பிரேக். இது ஜப்பான் பிரேக். இது சீக்கிரம் பிரேக். அடுத்தவங்க உள்ள போற பிரேக் தான். பிரேக் தான். சாமி, ஓரளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்ல இருந்தது ஒரே ஒரு பித்தளாண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது, அண்டாவை காணுமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுங்களுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரன்னு வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்ல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இந்த பாருமா, உங்க அப்பன் பாவாரசாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது வரைக்கும் உன்னை கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டுதாமா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாரா இருப்பான்? ரெடியாரே, இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பேக்கரி எவ்வளவு வேணும்? நீங்க குடுக்கறத கொடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டிருக்கு. இது நம்ம கூத்துவாத்தியார் விட்டு அண்டால. அந்த தாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேரம் வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு. நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். அம்மா, அப்பத்தா, பாட்டி, அக்கா, என் வீட்டு அண்டாவை பாத்தீங்க? இல்லையே தம்பி. உங்க வீட்டு அண்டால அப்படி அப்படியே இருக்கு, என் வீட்டு அண்டாவை காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு பொட்டியா வாசிக்கிட்டு இருப்ப, எவ்வளவு அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா. இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல ஆடி உட்கார்ந்துட்டு அறுமணியும் வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கு, அது ஒரு மூக்குத்தி. அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம். என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு. இது அண்டா இல்ல, குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடமெல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தெரியும் தெரியும். என்னென்ன பொண்ணுகிட்ட போய் தயார் பண்றீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை ஏண்டா, அதை எவனோ ஒரு மொல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்லயா? பின்ன பக்கத்து வீட்டுக்கார அண்டாவை நான் இவ்வளவு வகையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயுசு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதானே தங்கம். நீங்க வாங்கண்ணே, கூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாங்கிற? ஆமாங்கிறேன். சரி வா. கொண்டுங்க.
என்னடா இது? எல்லாம் குருவுக்காகத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா, ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதமே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கடைக்கு வந்து வாங்கி ருசியா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில குடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு இருக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்சை காசு. இந்தாயா, போயா. எனக்கு முன்னாடி என் குருவை திட்டினா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? கண்ணா, ஆ, என் மானத்தை காப்பாத்திட்டடா. இது என்னன்னா சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறேனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுடா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? ஆஹா. இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆ, ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. ஏப்பா நீ எப்பதான் திருந்த போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்தன் இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணே, செலவு போக இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பலி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காடி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. ஐயோ, பொட்டி வைங்க, குருவே, குடிக்காதீங்க.